தூக்கமில்லாத பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கிறது. எந்த நேரமும் டென்ஷன், எந்த நேரமும் கவலை, பதட்டம் என்கிற பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறார்கள். சிலர் மன நிம்மதியை இழந்திருக்கிறார்கள், காரணமே தெரியாமல். நிம்மதி இல்லை, ஆனால் எதனால் எனக்கு நிம்மதி இல்லாமல் போனது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. எதிர்காலத்தை நினைத்து ஒரு பதட்டம், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து ஒரு கவலை, நம்முடைய அடுத்த கட்டம் என்னமாக அமையும் என்கிற ஒரு டென்ஷன். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பின்னணியில் சுமார் 25 வருடங்கள் இருக்கும் நினைக்கின்றேன். அதற்கு முன்னர் இந்தியா டுடேயிலே ஒரு கவர் ஸ்டோரி எழுதியிருந்தார்கள், நிம்மதி என்ன விலை என்று. அந்த டைம்லே அவர்கள் இந்த மனித மனங்கள் நிம்மதியை இழந்திருக்கிற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி நிம்மதியை விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், 25 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த கட்டுரையில் செயல் வடிவம் இன்று மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. சைக்காலஜி, கவுன்சிலிங், இதுவெல்லாம் இன்று பரவலாக உள்ள சில துறைகளாக காணப்படுகின்றன. ஊருக்கெல்லாம் போனால் கவுன்சிலர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். மக்களும் நிறைய அவர்களிடம் போய் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு கவுன்சிலிங் செய்யுங்கள், என்னுடைய மனைவிக்கு கவுன்சிலிங் செய்யுங்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் செய்யுங்கள். இப்படி காசு கொடுத்து கவுன்சிலிங் கேட்கிறார்கள். நிம்மதியை தேடி உலகம் அலைந்து கொண்டிருக்கிறது. காசிலே நிம்மதி கிடைக்குமா என்று பணத்தை தேடி பார்க்கிறார்கள். பணம் கூட கூட நிம்மதி குறைந்து கொண்டுதான் வருகிறது. திருமணம் முடிக்காமல் இருக்கிறவர்கள் திருமணம் முடித்தால் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து திருமணம் முடிக்கிறார்கள். இருந்ததை விட கூடுதலாக மன அழுத்தம் வருகிறது. இன்னும் சிலர் ஹலாலான வழிகளை விட்டு ஹராமான வழிகளில் நிம்மதியை தேடி போகிறார்கள். போதை வஸ்துக்கள் அல்லது வேறு ஏதாவது வழிகளில் நிம்மதி கிடைக்குமா என்று ஹராமான வழிகளில் தேடுகிறார்கள். இன்னும் சிலர் மார்க்கத்தை விட்டே போகிறார்கள் நிம்மதியை தேடி. ஷிர்கான காரியங்களிலே ஈடுபடுவது, அல்லாஹுக்கு பிடிக்காத மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை நிம்மதி கிடைக்கும் என்கிற பெயரிலே செய்வது, இப்படியாக நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினுடைய நோக்கமே மனிதனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதியை கொடுக்கும். நம்ம சொல்லுவோம், இஸ்லாத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் சலாம். அஃப்சுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை நீங்கள் பரப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சலாம் என்றால் என்ன? அமைதி, சாந்தி, பாதுகாப்பு, நிம்மதி எல்லாமே இந்த சலாமுக்குள் இருக்கிறது. இதை வைத்து சில அறிஞர்கள் இஸ்லாம் என்பது சலாமில் இருந்து வந்தது, இஸ்லாம் என்றாலே சாந்தி மார்க்கம், அமைதி மார்க்கம் என்று சொல்லுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதுல டவுட்டே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுக்கு நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கிற ஒரு மார்க்கம். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சமேனும் நம்மிடத்தில் ஈமானும் இஸ்லாமும் இருக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய சமுதாயத்தில் தற்கொலை வீதம் மிக குறை, சூசைட் பண்ணுவது மிக மிக குறை, இல்லை என்று கூட சொல்லலாம். இதனால் அந்த ஈமானும் இஸ்லாமும் ஓரளவேனும் இருக்கிறது. வந்து ஒரு அளவு இருக்கிற போதே ஒரு விரக்தியின் மன அழுத்தத்தின் உச்சகட்டமாகிய தற்கொலைக்கு நம்ம போவதில்லை என்றால், இஸ்லாமை சரியாக புரிந்து நம்ம பின்பற்றினால் எப்போதும் நிம்மதியாக வாழலாம். நிம்மதியாக வாழ்வதற்கு பொருளாதாரம் முக்கியம் அல்ல, ஒரு வசதியான ஆடம்பரமான வீடும் வாகனமும் தேவை. நிம்மதி என்றால் என்ன என்றால், எல்லோரை பார்க்கிற போதும் உள்ளத்தால் அவர்களை பார்த்து புன்முறுவல் செய்கிற நிலை, நம்முடைய காரியங்களை நிதானமாக செய்யக்கூடிய சூழ்நிலை. நைட் தூங்க போனால் அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து வாஹியா அல்லது பிஸ்மிக அல்லாஹும்ம அமூத்து வாஹியா என்று சொல்லி வலது கையில் கன்னத்தை வைத்து தூங்கினால் ரிலாக்ஸாக தூங்குவது, யாருடனும் சண்டைக்கு போவதில்லை. இதுதான் நிம்மதி. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்றால் மன அழுத்தம் என்று சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அன்சைட்டி, இப்படி பல பெயர்களை இப்ப உருவாக்கி ஒரு கட்டமாக பிரித்து அதை தெளிவுபடுத்துகிறார்கள். சில நேரங்கள்ல ஊர்ல நம்ம பார்க்கிற காட்சிகள், ஒரு சகோதரர் மஸ்ஜிதுக்கு வருவார், அவர் போனை சைலண்ட் மோட்ல போட மறந்து விடுவார். அவர் தொழுது கொண்டிருக்கும் போது போன் ரிங் பண்ணும். சில நேரங்கள்ல மகன் மாத்தி வச்சிருவார் ரிங் டோன மியூசிக்கா, இவருக்கு தெரியாது. ஆனால் சைலண்ட் மோடுக்கு போடல, தொழுது கொண்டிருக்கிறோம், ரிங் பண்ணது மியூசிக். சலாம் கொடுத்துட்டு பார்க்கணும். நீங்க அவரை அப்படி கொலை செய்வது போல் எல்லாரும் பார்ப்பாங்க.
பார்க்கிறோமா இல்லையா? அந்த சகோதரரை அப்படி முறைத்து பார்ப்பார்கள், கோபத்தோடு பார்ப்பார்கள். இன்னும் சிலர் என்ன கத்திருவாங்க வழியிலேயே. என்ன மூளை இல்லையா? இந்த கத்துவது என்பது எதனால் என்று கேட்டால் டென்ஷன். அவருக்கு டென்ஷன், அவருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது. இவர் அந்த அளவுக்கு என்ன பண்ணினார்? அவருடைய போன் தற்செயலாக அடித்தது, ரிங் பண்ணியது, அது ஒரு மேட்டர் இல்லை. அவர் அதை தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் கூலாக இருக்கிற ஒரு மனிதன், நிம்மதியாக இருக்கிற மனிதன் இதை பெரிதுபடுத்த மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய மனிதர், அந்த மஸ்ஜிதை சூழ நிறைய இடம் இருக்கிறது, வெளிப்பக்கம், அதுபோல வீடுகள் இருக்கின்றன. எங்குமே செல்லாமல் டைரக்டாக மஸ்ஜிதுக்குள் வந்து மஸ்ஜிதிலே சிறுநீர் கழிக்கிறார். மஸ்ஜிதினுடைய ஒரு ஓரத்தில் போய் சிறுநீர். மஸ்ஜிது நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி அணுகினார்கள்? சஹாபாக்கள் மஸ்ஜிதுக்குள் இவர் சிறுநீர் கழிக்கிறார் என்று கோபப்பட்ட போது இல்லை உட்காருங்க, அவரை விடுங்க, சிறுநீர் கழிச்சு முடியட்டும். சிறுநீர் கழிச்சு முடிஞ்சது பிறகு 2 பேரை கூப்பிட்டு சொன்னா ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு போய் அவர் சிறுநீர் கழித்த இடத்தில் ஊத்தி கிளீன் பண்ணு. அவரை கூப்பிடுறாங்க, சகோதரன் நெஞ்சு வாங்க, உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோம்னாங்க, சகோதரன் இது மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வீடு, இதிலே தொழுவது, திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது போன்ற காரியங்கள் தான் செய்ய வேண்டுமே தவிர இப்படி சிறுநீர் கழித்து அசிங்கப்படுத்தக்கூடாது என்று சொன்னதும் அந்த மனிதர் பிரமித்து போய்விட்டார். அவர் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு 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 நடைமுறை. உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய 2 கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி, அல்லாஹும்ம அர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா என்று சொல்கிறார். யா அல்லாஹ், எனக்கு முஹம்மதுக்கு மட்டும் நீ இரக்கம் காட்டு, அன்பு காட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களோடு சேர்த்து வேறு யாருக்கும் நீ அன்பு காட்டி விடாதே என்று சொல்கிறார். என்றால் மற்றவர்களை பார்த்தார், அவர்கள் அணுகிய முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகிய முறையும் வித்தியாசம். அதனால அப்படி துஆ செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் சொன்னாங்க, லிம துஹஜ்ஜிரல் வாஸிஅ, அல்லாஹ்வுடைய விசாலமான அன்பு ஏன் அது நமக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? எல்லோருக்காகவும் கேளுகிறார்கள். அப்ப இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூலாக பிரச்சனையை அணுகுகிறார்கள். இப்ப நமக்கெல்லாம் ஃபுல் டென்ஷன். எந்த ஒரு பிரச்சனையை பாருங்க, கத்துறோம், கோபப்படுறோம், ஆத்திரப்படுறோம், ஒரு ஒரு சிவியரான மிக மோசமான ஒரு முடிவெடுக்கிறோம். ஒரு இளைஞர் வருகிறார், வாலிபர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உட்கார்ந்து பக்கத்துல வாரார். சஹாபாக்கள் சூழ உட்கார்ந்துட்டு இருக்கிறார். வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ் இذن لي في الزنا. சுப்ஹானல்லாஹ், நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார். என்ன பண்ணுவோம் நம்மளோட பையன் வந்து, பாப்பா நான் ஸ்மோக் பண்ண வேண்டும், சிகரெட் பிடிக்க வேண்டும் போல இருக்கு, பணம் கொடுங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இவர் வந்து என்ன கேட்கிறார்? சிகரெட் கேட்கல, மதுபானம் கேட்கல. யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், பெர்மிஷன் தாங்கன்னு கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து கோவப்பட்டு, பிடிச்சு அடிங்க, கட்டி போடுங்க, என்ன குழந்தை வளர்த்திருக்கீங்கன்னு சத்தம் போடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலா கேட்டாங்க. அப்படி உட்கார்ந்து, உன்னுடைய தாயோடு யாராவது விபச்சாரம் செய்ய வந்தால் உன்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உன்னுடைய தாயோடு யாராவது வந்து விபச்சாரம் செய்வதை நீ பார்த்தால் உன்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அவர் சொன்னா விட மாட்டேன், அப்படி கோபமா சொன்ன. நீ ஜினா செய்ய போறது யார்கிட்ட? யாராவது ஒருவர்கிட்ட தாக்கிட்டு தானே போக வேண்டும். அப்ப அவளுடைய பிள்ளைகள் அடுத்தது கேட்டார்கள், உன்னுடைய மகளோடு யாராவது ஜினா செய்ய அனுமதி கேட்டால் அல்லது வந்து ஜினா செய்ய வந்தால் நீ என்ன பண்ணுவாய்? நான் விரும்ப மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் என்றார். அப்ப நீ போறது உண்டோ ஒருவனுடைய தாயாரிக்கும் அல்லது மகளாரிக்கும். திரும்ப கேட்டார்கள், உன்னுடைய சகோதரியோடு யாராவது ஜினா செய்வதை நீ விரும்புவாயா? இல்லை, அவர் சொல்ல விட மாட்டேன். நீ ஜினா செய்ய போறது ஒரு சகோதரி. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானமாக உணர்த்தினார். அதற்கு பிறகு அந்த வாலிபர் புரிந்து கொண்டார். சுப்ஹானல்லாஹ், அழுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுகை தட்டி கொடுத்து அல்லது நெஞ்சை தட்டி கொடுத்து, யா அல்லாஹ், இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயா என்று துஆ செய்து அனுப்பி வைத்தார். நமக்கு வீட்டில கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருப்பிக்கிறோமா இல்லையா?
சின்ன பிரச்சனை. சில சகோதரர்கள் வருவார்கள், நான் தலாக் சொல்ல போகிறேன் என்று அனுமதி கேட்பார்கள். மார்க்க அடிப்படையில் கூடுமா? நம்ம அவங்கள்ட்ட கேட்ட என்ன பிரச்சனை கேட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவர் சில நேரம் போன் பண்ணினா உடனே ஆன்சர் பண்றதில்ல, அல்லது வீட்டில் நேரத்துக்கு சமைத்து கொடுப்பதில்லை, அல்லது உரிய நேரத்துக்கு டீ கொடுப்பதில்லை, அல்லது இவருடைய தாயை பற்றி ஏதோ தப்பா பேசிவிட்டார், சகோதரியோடு சிரித்து பேசவில்லை. இப்படியான சின்ன அற்ப காரணங்களை சொல்லி மனைவியோடு வாழ முடியவில்லை. தலாக். என்னன்னா ஸ்ட்ரெஸ், ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கா இல்லையா? எல்லோருமே அந்த நிம்மதியான வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். ஏதோ ஒரு வகையான மன அழுத்தத்தோடு எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த மன அழுத்தத்திற்கான தீர்வு நிச்சயமாக பொருளாதாரத்தில் கிடையாது. இந்த மன அழுத்தத்திற்கான தீர்வு நிச்சயமாக பதவிகளில் கிடையாது. இந்த மன அழுத்தத்திற்கான தீர்வு நிச்சயமாக நம்முடைய எதிரியை தோற்கடிப்பதிலே கிடையாது. இந்த மன அழுத்தத்திற்கான தீர்வு நமக்கு பிடிக்காதவன் வீழ்வதிலே கிடையாது. இந்த மன அழுத்தத்திற்கான முழு தீர்வும் மருத்துவத்திலும் இல்லை. இப்ப நீங்க போறீங்க ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, டிப்ரெஷனாக இருக்கிறது, பதட்டமாக இருக்கிறது. அவர் சில மெடிசின் தருவார். அந்த மெடிசின் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டோஸ் தந்து அதுக்கு அப்புறம் கூட்டி 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 அதிகரிச்சுட்டு போவார். ஒன்று நம்ம அப்படியே வீக் ஆயிடும் மென்டலி. சொல்யூஷன் ஈஸியா கிடைக்காது ஒரு சில நோய்கள் தவிர. அப்ப நிம்மதி வேண்டுமென்றால் ஒரே தீர்வு இஸ்லாம் தான்.